அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லெப்பைக்குடி காடு கிளை பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் செயல் திட்டத்தை முன்னிட்டு மதரசா மாணவர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதரர் ஹனஸ் மற்றும் ஹனன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா படிச்சாச்சா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? 5th ஜியா? 5th சி வரைக்கும் தானே இருக்கும். 5th ஜி வரைக்கும் சொல்றீங்க. 5வது 5th படிக்கிறீங்க. 8th. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, பிரதர்ஸ். உங்களுக்கான கேள்விக்குள்ள போயிடலாமா? முதல் சுற்றினுடைய முதல் கேள்வி, நரகத்தின் அடித்தட்டில் யார் இருப்பார்கள்? நரகத்தின் அடித்தட்டில் யார் இருப்பார்கள்? ஆப்ஷன் ஏ இணை வைப்பாளர்கள், ஆப்ஷன் பி இறை மறுப்பாளர்கள், ஆப்ஷன் சி நய வஞ்சகர்கள், ஆப்ஷன் டி நன்மை செய்யாதவர்கள். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் சி நயவஞ்சகர்கள். ஆப்ஷன் சி நயவஞ்சகர்கள். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. முதல் கேள்வி நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நிறைய பேர் பதட்டத்திலேயே என்ன செய்யறாங்க, நிறைய கேள்விகளுக்கு தவறான பதிலை சொல்லி விடுகிறார்கள். லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் சி சரியான பதிலா? சரியான பதில். முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். நயவஞ்சகர்கள்னா யாரு? இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்க. இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்றவங்க. அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தில் அடித்தட்டை கொடுக்காம ஏன் நயவஞ்சகர்களுக்கு அடித்தட்டை கொடுக்குறான்? யார் அவங்க? நயவஞ்சகர்கள்னா எல்லாமே பாக்குற மாதிரி தொழுவாங்க, எல்லாமே பாக்குறப்ப தொழுவாங்க, யாருமே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க. பிறர் பார்ப்பதற்காக செய்பவர்கள், உண்மையாக செய்யாமல் நடிப்பவர்கள், இரட்டை வேடம் போடுபவர்கள். அல்லாஹ் உண்மையாக ஏற்றுக்கொள்ளாம உண்மையாக ஏற்றுக்கொண்டதை போன்று நடிப்பாங்க. யாராவது இருந்தால் தொழுகுவாங்க, இருந்தால் தொழுக மாட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி, 2வது கேள்விக்கு போலாமா? கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? பயமா இருக்கா? உங்களுக்கான 2வது கேள்வி, இறந்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய் என எந்த நபி அல்லாஹ்விடம் கேட்டார்கள்? இறந்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய் என எந்த நபி கேட்டார்கள்? ஆப்ஷன் ஏ இஸ்ஹாக் நபி, ஆப்ஷன் பி இப்ராஹிம் நபி, ஆப்ஷன் சி இஸ்மாயில் நபி, ஆப்ஷன் டி இத்ரிஸ் நபி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. நல்ல ஆலோசனை பண்ணி சரியான பதில் சொல்லுங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னது? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி சரியான பதிலா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் பி சரியான பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்டார்கள். அது பற்றி செய்தி தெரியுமா? அல்லாஹ் அவங்கள்ட்ட அப்ப என்ன கேட்கிறான்? அந்த வசனம். அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பறவையை 3 பங்கா போட்டு மலையில வைக்க சொல்றான். அல்லாஹ் அந்த 3 துண்டையுமே ஒன்னா சேர்த்து அந்த ஒரு பறவையை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறான். அல்லாஹ் சில பறவைகளை துண்டு துண்டாக்கி மலை மீது வைத்து மீண்டும் உயிர்ப்பித்து காட்டுகிறான். இப்போ அல்லாஹ் என்ன கேட்கறான்னா, நீங்க நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு இப்ராஹிம் நபிகிட்ட கேட்கிறான். நான் உயிர்ப்பிப்பேங்கிறத நீங்க நம்பிக்கை கொள்ளலையா?
ஆனா இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? நம்பிக்கை இருக்கு, ஆனா அது எப்படி நம்பிக்கை இருக்கு, ஆனா எவ்வாறு என்று தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டு கேட்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் அமைதி வருவதற்காக. சரி, இப்போ உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. யார் மறுமையில் பைத்தியமாக எழுப்பப்படுவார்? யார் மறுமையில் பைத்தியமாக எழுவார்? ஆப்ஷன் ஏ கொலை செய்தவர், ஆப்ஷன் பி தொழுகையை விட்டவர், ஆப்ஷன் சி மதுவை குடித்தவர், ஆப்ஷன் டி வட்டியை சாப்பிட்டவர். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் டி வட்டியை சாப்பிட்டவர். ஆப்ஷன் டி வட்டியை சாப்பிட்டவர். வட்டியை சாப்பிட்டவர் மறுமையில் பைத்தியமாக எழுப்பப்படுவார் என்று சொல்றீங்க. சரியான பதில் தானா? மது குடிச்சா தானே உலகத்துல பைத்திய மாதிரியான நிலைக்கு இருப்பாங்க. நீங்க ஆப்ஷன் டியை தேர்வு செஞ்சிருக்கீங்க. படிச்சிருக்கீங்களா? கான்ஃபிடண்டா இருக்கீங்க. ஆப்ஷன் டி கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். மூன்றாவது கேள்விக்கு அழகான முறையில் பதில் சொல்லி 4வது கேள்விக்கு முன்னேறி இருக்கீங்க. அடுத்து எத்தனை கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? 4வது கேள்வி. அல்லாஹுவை நேசிப்போராக இருந்தால், அல்லாஹுவை நேசிப்போராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ தொழ வேண்டும், ஆப்ஷன் பி நோன்பு வைக்க வேண்டும், ஆப்ஷன் சி தர்மம் செய்ய வேண்டும், ஆப்ஷன் டி நபியை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் டி நபியை பின்பற்ற. நபியை பின்பற்ற வேண்டுமா? பின்பற்ற வேண்டும். நபியை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுறதுனா நபியை போல செய்யணும். அப்ப தொழுக வேண்டும் என்பது அதுல தானே. நபி தொழுதாங்க, நம்மளும் தொழுகணும். அப்ப தொழுகிறது சரியான பதில் தானே. ஆப்ஷன் டின்னு சொல்றீங்க. சரியான பதில். கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஆப்ஷன் டி சரியான பதில். முதல் கேள்விக்கு, முதல் சுற்றினுடைய 4 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி 2வது சுற்றுக்கு வெற்றி பெறுகிறீர்கள், தகுதி பெறுகிறீர்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? 2வது கேள்வி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்லிடலாமா? 2வது கேள்விக்கு போலாமா? 2வது சுற்றினுடைய முதல் கேள்வி. இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக எவற்றை அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான்? இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக சொல்லி அதற்கு ஈடாக அல்லாஹ் எதை விலைக்கு வாங்க விரும்புகிறான், வாங்கி கொண்டான்? ஆப்ஷன் ஏ செல்வம், குடும்பம். ஆப்ஷன் பி உயிர், குடும்பம். ஆப்ஷன் சி செல்வம், உயிர். ஆப்ஷன் டி செல்வம், பிள்ளை. உங்களுக்கான நேரம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. 2வது கேள்வியினுடைய 2வது கேள்வியின் முதல் 2வது சுற்றின் முதல் கேள்வி. இன்னும் உங்களுக்கு 15 நொடிகள் உண்டு. பதட்டமா இருக்கா? சரி, டைம் முடிய போகுது. சொல்லுங்க. செல்வம், குடும்பம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ செல்வம், குடும்பம். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? தவறான பதில். தவறான பதிலை சொல்லிவிட்டீர்கள். செல்வம், குடும்பம். சரியான பதில் என்ன என்று ஆடியன்ஸ் கேட்போமா? சரியான பதில் செல்வம், உயிர். அல்லாஹ் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன், நீங்க அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுக்கணும்? செல்வத்தையும் உயிரையும் கொடுக்கணும். அப்படி நீங்க இதை 2ஐயும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துருவேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லி காட்டலாம். இப்போ நாம அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? சொர்க்கத்தை பெறணும்னா
நம்முடைய உயிரையும் செல்வத்தையும் கொடுக்கணும். உயிர்னா நம்முடைய உழைப்பு, சிந்தனை, ஆற்றல் எல்லாம் உள்ளடக்கும். சரியா? நீங்களும் உங்கள் உயிரை கொடுத்து என்ன செஞ்சீங்க? படிச்சுட்டு வந்தீங்க. அது 4வது கேள்வி வரைக்கும் பயன் தந்தது. 2வது சுற்றில் தவறான பதிலை சொல்லிவிட்டீர்கள். இதனால் முதல் கேள்விக்குரிய பரிசை நீங்கள் வெல்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.